கடந்த 2 நாட்களில் 47 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தை சேர்ந்த 22 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 4 விசைப்படகுகளில் 22 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். மன்னார் வடக்கு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டியதாக கூறி சுற்றி வளைத்த இலங்கை கடற்படையினர் 4 விசைப்படகுகளுடன் 22 மீனவர்களையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்ற இலங்கை கடற்படையினர் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ராமேஸ்வரம் அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காரைக்காலை சேர்ந்த 25 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இலங்கை கடற்படையின் தொடர் அத்துமீறல் மீனவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவிலும் சமூக ஊடகங்களை சிறார் பயன்படுத்த கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களால் குழந்தைகளின் உடல்நலம் மற்றும் மன ஆரோக்கியம் பாதிக்கப்படுவது உலக நாடுகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு தீர்வு காணும் வகையில் ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் 16 வயதிற்குட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதித்தது. இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்று வரும் AI உச்சி மாநாட்டில் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இந்தியாவிலும் சமூக வலைதளங்களை சிறார் பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக குறிப்பிட்டார். இது தொடர்பாக சமூக வலைதள நிறுவனங்களுடனும் கலந்து ஆலோசித்து வருவதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். சமூக வலைதளங்களால் நாளுக்கு நாள் ஏற்படும் பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக கூறிய அஸ்வினி வைஷ்ணவ், அத்தகைய தீங்குகளில் இருந்து குழந்தைகளையும் சிறார்களையும் காக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகத்தில் நாளை லேசான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பூமத்திய ரேகைக்கு அருகே உள்ள இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனால் தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் நாளை லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளது. வட தமிழக மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகைக்கு அருகே உள்ள இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சூறை காற்று வீசும் என்பதால் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ரமலான் நோன்பு இன்று முதல் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் நாகூர் மற்றும் மதுரையில் நேற்று இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் நோம்பிருந்து ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். அதன்படி நேற்று மாலை தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் ரமலான் நோம்பிற்கான பிறை தெரிந்தது. அதைத் தொடர்ந்து இன்று முதல் புனித ரமலான் மாதத்தின் நோன்பு தொடங்குவதாக அரசின் தலைமை காஜி முஃப்தி உஸ்மான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். புனிதமான இந்த மாதத்தில் அனைவரும் நோம்பிருந்து இறை அருளை பெற இஸ்லாமிய பெருமக்களை வாழ்த்துவதாகவும் தலைமை காஜி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி வாசல்களில் நேற்றிரவு சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன. நாகை மாவட்டம் நாகூரில் உள்ள உலக புகழ்பெற்ற ஆண்டவர் தர்காவில் நடைபெற்ற தாராவி சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். மதுரை மாநகரில் மகபூப்பாளையம், நெல்பேட்டை, அண்ணாநகர், வள்ளுவர் காலனி, கலைநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளி வாசல்களிலும் இஸ்லாமியர்கள் இரவு நேர சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அப்போது உலக நன்மைக்காக பிரார்த்தனை செய்தனர். லாரி உள்ளிட்ட வாகனங்களுக்கான தகுதிச் சான்றிதழ் கட்டண உயர்வை 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி முதல் லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்களுக்கு தகுதிச் சான்றிதழ் கட்டணத்தை 850 ரூபாயிலிருந்து 28,200 மத்திய அரசு உயர்த்தியது. இதனை மாநில அரசின் கவனத்திற்கு பலமுறை கொண்டு சென்றும் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என்று கூறி வரக்கூடிய 25ஆம் தேதி முதல் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தனர். இந்நிலையில் லாரி உரிமையாளர்களின் கோரிக்கை ஏற்று தகுதிச் சான்றிதழ் கட்டண உயர்வு 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இருப்பினும் அண்டை மாநிலமான கேரளாவை போன்று ஓராண்டிற்கு கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்று லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் ரன் பண்ணுறது தயாராக இருக்கோம். எங்களால் எந்த பின்னடைவோ
சோர்வோ எதுவுமே கிடையாதுங்க. நாங்கள் ஒரு ஆண்டு கால ரிலாக்ஸேஷன் கேட்டோம். கவர்மெண்ட்டு 3 மாதம் தான் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கு. அதை எப்படியாவது திரும்பி அதை 1 வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா பெரிய உதவியாக இருக்கும் இந்த நேரத்தில். கட்டண உயர்வை நிறுத்தி வைத்த உத்தரவை செயல்படுத்துவதில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் சுணக்கம் காட்டுவதாகவும் லாரி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அடுத்த வாரம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தமிழ்நாடு வரும் நிலையில் தேர்தல் தேதி குறித்தான அறிவிப்பு மீது எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடந்த வாரம் தமிழ்நாடு வந்த துணை தேர்தல் ஆணையர் மணிஷ் கார்க் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து மாநில அதிகாரிகளுடன் கலந்துரையாடினர். அதன் நீட்சியாக அடுத்த வாரம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தமிழ்நாடு வர உள்ளார். அப்போது தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி, மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை உயரதிகாரிகள், வருமான வரி, அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்களுடன் ஆலோசனை நடத்தி ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளார். ஜிஎஸ்டி குறைப்பு, ஹிந்தி திணிப்பு உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே மருந்து மாநில சுயாட்சிதான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். மாநில சுயாட்சிக்காக அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கான முன்னெடுப்பை தங்களை விட்டால் செய்வதற்கு யாரும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், இந்தியாவை முதிர்ச்சி அடைந்த கூட்டாட்சி நாடாக மாற்ற அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றார். மாநில சுயாட்சி வேண்டும், ஒன்றியத்தில் கூட்டாட்சி மலர வேண்டும். இது தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியின் கோரிக்கை அல்ல, இந்திய நாட்டு மக்களின் வாழ்வியலுக்கும் வளர்ச்சிக்கு முக்கியமான கோரிக்கை. பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுக்கு கூட்டாட்சி தான் அடிப்படை. இத்தகைய தன்மை கொண்டதாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை நாம் மாற்ற வேண்டும். ஜிஎஸ்டி, இந்தி திணிப்பு, கல்வி நிதி உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே மருந்து மாநில சுயாட்சிதான் என்று மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். கொட்ட கொட்ட புனியக்கூடியவர்கள் அல்ல நாம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் உயிருக்கு உயிர் கொடுப்போம். தலைவர் கலைஞரின் 5 முழக்கத்தை நிறைவேற்றி காட்டுவோம். நாம் தான் இதை செய்ய வேண்டும், நம்மை விட்டால் இதை செய்ய யாரும் இல்லை. இது வரலாறு வழங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பு. மத்திய அரசும் மாநில அரசும் போட்டியாளர்கள் அல்ல என்று கூறிய முதலமைச்சர், இருவரும் பொது அமைப்பின் பங்குதாரர்கள் என்றார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உள்ளிட்ட 37 இடங்களுக்கு அடுத்த மாதம் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 உறுப்பினர்களின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதில் திமுக சார்பில் திருச்சி சிவா, என்ஆர் இளங்கோ, அந்தியூர் செல்வராஜ், கனிமொழி சோமு, அதிமுகவின் தம்பிதுரை மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 37 மாநிலங்களவை இடங்களுக்கு அடுத்த மாதம் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 26ஆம் தேதி தொடங்கி மார்ச் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. மார்ச் 6ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் என்றும் மார்ச் 9ஆம் தேதிக்குள் வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 16ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அதற்கு முன்பு மாநிலங்களவை தேர்தல் நடைபெற உள்ளதால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களில் திமுகவிற்கு 4 இடங்களும் அதிமுகவிற்கு 2 இடங்களும் கிடைக்கும். திமுக சார்பில் நீண்ட காலம் எம்பியாக உள்ள திருச்சி சிவா, பல்வேறு வழக்குகளை வாதாடி வரும் என்ஆர் இளங்கோ ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோன்று கொங்கு மண்டலத்தில் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த அந்தியூர் செல்வராஜ் மற்றும் மகளிர் பிரதிநிதித்துவத்திற்காக கனிமொழி சோமு மீண்டும் தேர்வு செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் திமுக கூட்டணியில் உள்ள மதிமுகவும் கூட்டணியில் இணைவதற்கு தேமுதிகவும் ஒரு இடம் கோரலாம் என கூறப்படுகிறது. எனவே 4 இடங்களில் 3 திமுகவும் ஒரு இடத்தை கூட்டணி கட்சிக்கும் விட்டுக் கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவை பொறுத்தவரையில் மீண்டும் தம்பிதுரைக்கு வாய்ப்பு கிட்டும் என்று கூறப்படுகிறது. மற்றொரு இடத்தை கூட்டணி கட்சியில் யாருக்கு வழங்குவது என்பதில்தான் அதிமுகவிற்கு குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே தேமுதிகவிற்கு வழங்குவதாக ஒப்புக்கொண்ட அதிமுக தற்பொழுது செயல்படுத்துமா அல்லது பாமக தமிழ் மாநில காங்கிரசிற்கு ஒதுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் தக்காளி விலை வீழ்ச்சியடைந்து 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர்.
அய்யலூர், கடவூர், புத்தூர், வடமதுரை, தென்னம்பட்டி, மலையூர் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. சென்ற மாதம் வரை 15 கிலோ கொண்ட ஒரு பெட்டி தக்காளி 750 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை விற்பனையானது. 1 கிலோ தக்காளி 80 ரூபாய் வரை விற்பனையானது. இதனால் தக்காளி அதிக விலைக்கு விற்பனையாகும் என ஏராளமான விவசாயிகள் தக்காளியை சாகுபடி செய்தனர். விளைச்சல் அதிகரிப்பாலும் வெளிமாநில தக்காளி வரத்தாலும் தற்போது தக்காளி விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. அய்யலூர் சந்தைக்கு வழக்கமாக 20 டன் தக்காளி வரும் நிலையில் தற்போது 100 டன் தக்காளி விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளன. இதன் காரணமாக 15 கிலோ கொண்ட ஒரு பெட்டி 150 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரைக்கும், கிலோ ஒன்று 10 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தக்காளி சீசன் ஆரம்பிக்கிறப்ப இன்னைக்கு விலை குறைவா இருக்கு. இன்னும் தக்காளி முழுவதும் வர வேண்டிய காலங்கள்லாம் இருக்கு. இப்போ இன்னும் விலை குறையத்தான் வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட பெட்டி 150 to 200 ரூபாய் கீழே குறைஞ்சுன்னா விவசாயம் கட்டுப்படி ஆகாது. வெளிமாநில தக்காளி வரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், மே மாத விடுமுறை உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் சார்பாக நாங்கள் 16 நாளாக இந்த போராட்டத்தை கையில் எடுத்துட்டு இருக்கோம். முதல்வர் கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் கேட்கிறோம். காலமுறை ஊதியம் வழங்கிட்டு பணி நிரந்தரம் பண்ணுன்னு அது இன்னைக்கு வரைக்கும் அவங்க செய்யாம இருக்கிறவங்க இந்த போராட்டம் தொடரும் என்கிற கோவை மாவட்டம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். 2 மாசம் எஸ்ஆர் வேலை அவ்வளவு நைட்டு மகளுமா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம். இப்ப நாங்க முடிவெடுக்கோம். 99% அங்கன்வாடி ஒர்க்கர் தான் எலெக்ஷன் ஒர்க்ல இருக்கிறோம். அங்கன்வாடி ஒர்க்கர் சத்ரவு டீச்சர் மட்டும் தான் இருக்கிறோம். நாங்க நினைச்சோம் எலெக்ஷன் வேலை செய்யவே மாட்டோம். அதேபோல் ஈரோடு தாலுகா அலுவலகம், திருப்பூர் ரயில் நிலையம், தேனி ஆட்சியர் அலுவலகம், நாமக்கல் பூங்கா சாலை என தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த சில மாதங்களாக நாள்தோறும் ஜெட் வேகத்தில் உயர்ந்து வந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை ஒவ்வொரு நாளும் வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டு வந்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக சர்வதேச பொருளாதார நிலையை பொறுத்து தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது. அந்த வகையில் 14,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிராம் தங்கத்தின் விலை 90 ரூபாய் சரிந்து 14,230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் 1,14,560 ரூபாயாக இருந்த 1 சவரன் தங்கத்தின் விலை 720 ரூபாய் சரிந்து 1,13,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் சரிந்து 260 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கட்டி வெள்ளி 5,000 ரூபாய் சரிந்து 2,60,000 விற்பனை செய்யப்படுகிறது. கோயில் திருவிழாவில் இரு தரப்பினருக்கிடையே நிகழ்ந்த மோதலின் கோர காட்சிகள்தான் இவை. திருப்பத்தூர் அடுத்த ஊத்தங்கரை அருகே அங்குத்தி சுனை பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் வருடாந்திர திருவிழா நடைபெற்றது. சாமி ஊர்வலத்தின் போது சிலர் முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் ஜே குருவின் புகைப்படத்தை வைத்து நடனமாடினர். இதுகுறித்து இளைஞர்கள் சிலர் கேட்டபோது இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இரு தரப்பினரும் தங்களுக்குள் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி திருப்பி அனுப்பினர். மார்ச் மாதத்தின் முதல் 2 வாரங்களில் பிரதமர் நரேந்திர மோடி 3 முறை தமிழ்நாடு வரவுள்ளார். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பரப்புரையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அந்த வகையில் கடந்த மாதம் மதுராந்தகத்தில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி மார்ச் மாதத்தில் மட்டும் முதல் 2 வாரங்களில் 3 முறை தமிழ்நாட்டிற்கு வரவுள்ளார். குறிப்பாக மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடியுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிதாக இணைய உள்ள கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மார்ச் 7ஆம் தேதி வேலூரிலும் 11ஆம் தேதி திருச்சி மற்றும் தஞ்சாவூரிலும் பிரதமர் மோடி சூறாவளி பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புவோர் வரும் வெள்ளிக்கிழமை முதல் விருப்ப மனு பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இதனால் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு என அரசியல் கட்சிகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் திமுக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட விரும்புபவர்கள் பிப்ரவரி 20 முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். 1000 ரூபாய் செலுத்தி விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம் எனவும், பொது தொகுதியில் போட்டியிட 25,000 ரூபாயும், மகளிர் மற்றும் தனித்தொகுதிக்கு 15,000 ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாக வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் தொகுதிகளில் விண்ணப்ப கட்டணம் திருப்பி அளிக்கப்படும் என்றும் துரைமுருகன் கூறியுள்ளார். டெல்லியில் ஒரே நாளில் 7 நாடுகளின் தலைவர்களை பிரதமர் மோடி சந்தித்து பேசியிருக்கிறார்.
டெல்லியில் செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாட்டின் இடையே பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். டெல்லியில் பாரத் மண்டபத்தில் செயற்கை நுண்ணறிவு தாக்கம் தொடர்பான AI உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. நாளை வரை நடைபெறும் இந்த மாநாட்டில் 20 நாடுகளுக்கு மேற்பட்ட தலைவர்கள், 60 அமைச்சர்கள், 500 உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு நிபுணர்கள் பங்கேற்றுள்ளனர். அந்த வகையில் நேற்று உச்சி மாநாட்டில் பங்கேற்க வந்த இலங்கை, பூட்டான், ஸ்பெயின், பின்லாந்து, செர்பியா, குரோஷியா, ஈஸ்டோனியா, கஜகஸ்தான், கிரீஸ் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களை பிரதமர் மோடி வரவேற்றார். பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகள் குறித்து உலக நாடுகளின் தலைவர்களுக்கு பிரதமர் எடுத்துரைத்தார். அதன்படி ஸ்பெயின், செர்பியா, குரோஷியா, பூட்டான் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களை பிரதமர் மோடி தனித்தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இரு நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர கூட்டு ஒத்துழைப்பு, தொலைத்தொடர்பு, பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது பற்றி விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்தியா, அமெரிக்கா இடையே AI இணைப்பை அதிகரிக்க கடல்சார் கேபிள் வழித்தடத்தை உருவாக்க இருப்பதாக கூகுள் CEO சுந்தர் பிச்சை அறிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்று வரும் AI உச்சி மாநாட்டில் கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை வரும் 20ஆம் தேதி பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதற்காக இந்தியா வந்துள்ள சுந்தர் பிச்சை டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, AI துறையில் இந்தியா மேற்கொண்டு வரும் பணிகள் பற்றியும், இந்திய மாணவர்கள் மற்றும் நிபுணர்களுக்கு கூகுள் நிறுவனம் வழங்கவுள்ள வாய்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து டெல்லியில் நடைபெற்ற கூகுள் நிகழ்ச்சியில் பேசிய சுந்தர் பிச்சை புதிய திட்டத்தை அறிவித்தார். Today we are announcing the India-America Connect initiative, which will deliver new subsea cable routes to increase AI connectivity between the US, India, and multiple locations across the southern hemisphere. வேலைவாய்ப்பிற்கான புதிய கூகுள் AI தொழில்முறை சான்றிதழ் திட்டத்தையும் சுந்தர் பிச்சை அறிமுகம் செய்தார். சீன தயாரிப்பு ரோபோவை தங்கள் மாணவர்கள் உருவாக்கிய உள்நாட்டு கண்டுபிடிப்பு என தவறாக சித்தரித்ததாக சர்ச்சையில் சிக்கிய கால்கோடியாஸ் பல்கலைக்கழகம் மன்னிப்பு கோரியது. டெல்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச AI மாநாட்டின் 2ஆம் நாளில் உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவைச் சேர்ந்த கால்கோடியாஸ் பல்கலைக்கழகம் ரோபோ நாய் ஒன்றை காட்சிப்படுத்தியது. இந்த வீடியோ அதிகம் கவனம் பெற்ற நிலையில் மாநாட்டில் காட்சிப்படுத்தப்பட்டது சீனாவைச் சேர்ந்த யூனிட்ரி GO2 என்கின்ற ரோபோ என்பதை தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டினர். ஒரு வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை இந்திய கண்டுபிடிப்பாக காட்டி முதலீடுகளை ஈர்க்க முயன்றதாக கடும் கண்டனம் எழுந்தது. இதையடுத்து மாநாட்டின் கண்காட்சி அரங்கை காலி செய்து வெளியேறுமாறு கால்கோடியாஸ் பல்கலைக்கழகத்திற்கு அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இதற்கு விளக்கம் அளித்த கால்கோடியாஸ் பல்கலைக்கழக பேராசிரியர் நேஹா சிங், ரோபோவை தாங்கள் தயாரித்ததாக கூறவில்லை என்றும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். But I am very responsible in my choice of words and what I intend to say, and I still stand by it. हम आज भी மேலும் இந்த விவகாரத்தில் மன்னிப்பு கோரியுள்ள கால்கோடியாஸ் பல்கலைக்கழகம் தங்கள் ஸ்டாலை நிர்வகித்த பிரதிநிதிக்கு தவறான தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும், கேமரா முன்பு இருந்த ஆர்வத்தில் பிரதிநிதி உண்மைக்கு மாறான தகவல்களை தெரிவித்து விட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. கேரளாவில் 11ஆம் வகுப்பு மாதிரி தேர்வில் நடிகர் மோகன்லால் குறித்த வாழ்க்கை வரலாற்று கேள்வி இடம்பெற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதிரி தேர்வு நடைபெற்று வருகிறது. இதில் நடந்து முடிந்த ஆங்கில தேர்வில் இடம்பெற்ற புகழ்பெற்ற நபரின் வாழ்க்கை வரலாறு குறித்த கேள்வி விவாத பொருளாக மாறியுள்ளது. வழக்கமாக ஆங்கில எழுத்தாளர்கள் அல்லது விஞ்ஞானிகளின் வாழ்க்கை வரலாறு குறித்து கேள்வி இடம்பெறும் நிலையில் இம்முறை நடிகர் மோகன்லால் பற்றி எழுத சொல்லப்பட்டது மாணவர்களுக்கு ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் அளித்தது. கேள்வியில் மோகன்லால் 1978 மஞ்சள் விரங்கிய பூக்கள் படத்தில் வில்லனாக அறிமுகமானது, அவர் பெற்ற 5 தேசிய விருதுகள், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ போன்ற கௌரவங்கள், அவரது பிறப்பு முதல் தாதா சாஹேப் பால்கே விருது வரையிலான மைல்கற்கள் உள்ளிட்ட தகவல்களை இணைத்து எழுதும்படி கூறப்பட்டிருந்தது. மேலும் மணிச்சித்திரத்தாள், தன்மத்ரா, ஒடியன் உள்ளிட்ட மோகன்லாலின் சிறந்த படங்களின் பட்டியலும் அவரது வரவிருக்கும் படங்கள் குறித்த தகவல்களும் கேள்வியில் இடம்பெற்றிருந்தன. தேர்வு நெருக்கடிக்கு மத்தியில் தங்களுக்கு பிடித்த நடிகர் பற்றிய கேள்விக்கு மாணவர்கள் ஆர்வமுடன் பதில் எழுதினர். இருப்பினும் கேள்வியில் இருந்த சில தவறான தகவல்கள் சமூக வலைதளங்களில் விவாதத்தை கிளப்பியுள்ளன. மோகன்லால் 1978 திறனோட்டம் என்ற படத்தில் அறிமுகமானார். ஆனால் வினாத்தாளில் மஞ்சள் விரங்கிய பூக்கள் படத்தில் அறிமுகமானதாக தவறாக குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டி நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர்.
உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தொடர்ந்து 12 போட்டிகளில் வென்ற நாடு என்ற சாதனையை இந்தியா பெற்றிருக்கிறது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நெதர்லாந்தை வீழ்த்தி இந்திய அணி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்தது. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்திய கேப்டன் சூரியகுமார் பேட்டிங்கை தேர்வு செய்தார். கடந்த 2 போட்டிகளில் ரன் எதுவும் எடுக்காத இந்தியாவின் தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா இப்போட்டியிலும் டக் அவுட் ஆகி ஏமாற்றமளித்தார். மேலும் உலகக்கோப்பை தொடரில் தொடர்ந்து 3 டக் அவுட் ஆன வீரர் என்ற மோசமான சாதனைக்கும் சொந்தக்காரரானார். அதே நேரத்தில் சிவம் துபே அதிரடியாக விளையாடி அரை சதம் விளாச இந்திய அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து விளையாடிய நெதர்லாந்து சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. அந்த அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 176 ரன்கள் மட்டுமே எடுத்து 17 ரன்களில் தோல்வியடைந்தது. இந்திய அணி சார்பில் வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 66 ரன்கள் எடுத்ததோடு 2 விக்கெட்டுகளை வீழ்த்திய சிவம் துபே ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் ஒரு போட்டியிலும் தோற்காத இந்திய அணி நடப்பு தொடரிலும் 4வது வெற்றியை பதிவு செய்து தொடர்ந்து 12 போட்டிகளில் வென்ற நாடு என்ற சாதனையை படைத்துள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் நமீபியாவை வீழ்த்தி பாகிஸ்தான் அணி சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது. இலங்கையில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங் செய்த பாகிஸ்தான் 20 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன்கள் குவித்தது. அந்த அணியின் தொடக்க வீரர் ஃபர்கான் 58 பந்துகளில் 100 ரன்கள் சேர்த்தார். தொடர்ந்து விளையாடிய நமீபியா 17.3 ஓவர்களில் வெறும் 97 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 102 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. பாகிஸ்தான் தரப்பில் உஸ்மான் தாரிக் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த வெற்றியின் மூலம் பாகிஸ்தான் கடைசி அணியாக சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது. முன்னதாக டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் தென்னாப்பிரிக்கா ஐக்கிய அரபு அமீரகத்தை எதிர்கொண்டது. முதலில் பேட்டிங் செய்த ஐக்கிய அரபு அமீரக அணி தென்னாப்பிரிக்காவின் வேகப்பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன்கள் மட்டுமே எடுத்தது. தென்னாப்பிரிக்காவின் கார்பின் போஷ் 12 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து விளையாடிய தென்னாப்பிரிக்கா 13.2 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. சென்னை செம்மஞ்சேரியில் சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச விளையாட்டு நகரம் அமைகிறது. தமிழ்நாட்டின் முதல் சர்வதேச விளையாட்டு நகரம் திட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. 5 ஆண்டு கால விளையாட்டு சாதனைகளை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற இவ்விழா கலை நிகழ்ச்சிகளோடு கோலாகலமாக தொடங்கியது. தொடர்ந்து விளையாட்டு வீரர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளையாட்டு வீரர்களுக்கான ஊக்கத்தொகையையும் வழங்கி சிறப்பித்தார். பின்னர் சென்னையில் உலக தரத்திலான விளையாட்டு நகரம் அமைக்க முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். அனைத்து வீரர்களுக்கும் ஒரே மாதிரியான ஊக்கத்தொகை வழங்கி இந்தியாவிற்கே முன்மாதிரியாக தமிழ்நாடு விளங்குவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் விளையாட்டு வீரர்களுக்கான திட்டங்களை குறிப்பிட்டார். கடந்த 4.5 ஆண்டுகளில் நேஷனல் மற்றும் இன்டர்நேஷனல் அளவில் மெடல்ஸ் வின் பண்ண 5406 விளையாட்டு வீரர்களுக்கு 177 கோடியே 80 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீராங்கனைகளுக்கும் மற்ற விளையாட்டு வீரர்களுக்கு இணையா இந்த தொகையை நாம வழங்கிட்டு வரோம். இதிலையும் நாம தான் முன்னோடி. தொடர்ந்து பேசிய அவர் இளைஞர்களுக்கு சில அறிவுரைகளையும் வழங்கினார். நம்ம இளைஞர்களுக்கு படிப்பும் விளையாட்டும் 2 கண்களாக இருக்கணும். தமிழ்நாடு தொடர்ந்து அமைதியான வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்கணும்னா அது அரசியல் தலைவர்களான எங்கள் கையில் மட்டும் இல்லை, இளைஞர்களான நீங்களும் எங்களுக்கு துணையாக நிற்கணும். எல்லாரும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் எடுத்து விளையாடுங்க. ஸ்போர்ட்ஸை விட ஒரு பெரிய மெடிடேஷன் இருக்கவே முடியாது. இன்னும் சொல்கிறேன், உங்களுக்கு போதை போன்ற தீய பழக்கங்களை கூட போக்கி போகக்கூடிய எண்ணமே வராது. தனி கவனம் செலுத்தி விளையாட்டுத் துறையை துணை முதலமைச்சர் உதயநிதி வளர்த்தெடுத்து வருவதாகவும் முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். சிஎம் சார், உங்களுக்கு கடைசி ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன் சார்.
நெக்ஸ்ட் டைம் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது சார். எலெக்ஷன்ல நீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நீங்க தான் வருவீங்க சார். நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயண்ணா மட்டும்தான் இருக்கணும்னு நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் சார். சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்ற விளையாட்டுத்துறை நிகழ்ச்சியில் முதலமைச்சரிடம் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை ஸ்னேகா விடுத்த கோரிக்கை தான் இது. நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய தடகள வீரர் கோகுல் பாண்டியன், மாநில விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதியில் ஏசி வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று துணை முதலமைச்சரிடம் வேண்டுகோள் விடுத்தார். இதற்கு முதலமைச்சரிடம் அனுமதி பெற்று ஏற்பாடு செய்து தருவதாக துணை முதலமைச்சர் உறுதியளித்தார். மீண்டும் நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு நான் திருப்பி எனக்கு இந்த போர்ட்ஃபோலியோ கொடுத்தாங்கன்னா, விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வந்துச்சுன்னா, நான் போடுற முதல் கையெழுத்து எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஏசி வசதி பண்ணி கொடுப்பதற்கான கையெழுத்தாக நிச்சயமாக இருக்கும். விளையாட்டு வீரர்களுக்கான விடுதியில் ஏசி பொருத்தி கொடுத்த பிறகு நிறைய பதக்கங்களை வென்று தர வேண்டும் என்று துணை முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு அரசின் உதவித்தொகையால் பல விளையாட்டு வீரர்கள் உருவாகி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக நடிகர் ஆர்யா தெரிவித்துள்ளார். சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய அவர் தனது பள்ளி பருவ கனவை பகிர்ந்து கொண்டார். நான் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது சாய் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் செலக்ட் ஆனேன். இந்த மாதிரி உங்கள் மாதிரியே ஹாஸ்டலில் தங்கி படித்து ட்ரெயின் பண்ணி ஆன ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னால் 1 வீக் மேலே அங்கே இருக்க முடியல. யூ ஹவ் இனஃப் ஃபெசிலிட்டிஸ் நவ். 6th and 7th அத்லெட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ஹார்ட்டில் ஒரே ஒரு கோல் தான் இருந்தது. நான் பிடி உஷா மேமோட ஃபேமஸ் ஆகணும். இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கோல்டு ட்ராக் அண்ட் ஃபீல்டில் நான் வாங்கணும்னு தான் எனக்கு பிக்கஸ்ட் ட்ரீம். முன்னதாக பேசிய நடிகர் யோகி பாபு விளையாட்டு வீரராக முயற்சித்ததை நினைவு கூர்ந்தார். 99ல் இந்த கிரவுண்டு நேரு ஸ்டேடியம் வெளியில் நான் நிறைய என்னோட சர்டிஃபிகேட் மெடல் எடுத்துட்டு வாய்ப்பு தந்தேன். சேப்பாக்கத்திலும் கிரிக்கெட்டுக்காக ட்ரை பண்ணேன். சிஎஸ்கே மேட்ச் ஆனா ஃபர்ஸ்ட் கமாண்டரா நம்ம தான் போவோம். அங்கேயும் நான் அது மாதிரி வெளியே நின்று இருக்கேன். உழைப்பு தான் எல்லாத்துக்குமே. விளையாட்டு வீரர்களை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டும் எனவும் யோகி பாபு கேட்டுக்கொண்டார். சிறப்பு பள்ளியில் சிறுவனை பராமரிப்பாளர் கருணையின்றி தாக்கிய கொடூர சம்பவத்தின் காட்சிகள் தான் இவை. சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சாய் சக்ரா சைல்டு டெவலப்மெண்ட் என்கின்ற சிறப்பு பள்ளியில் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுவன் பயின்று வந்துள்ளார். இந்நிலையில் சிறுவனின் உடலில் ஆங்காங்கே காயங்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போன பெற்றோர் இதுகுறித்து பள்ளியை நடத்தி வரும் கனகலட்சுமி என்பவரிடம் விசாரித்துள்ளனர். கனகலட்சுமி முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த நிலையில் பள்ளியின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் சிறுவன் கடுமையாக தாக்கப்பட்ட அவலம் தெரியவந்தது. இது தொடர்பாக சிறுவனின் பெற்றோர் அளித்த புகாரில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சென்னையில் வெள்ள அபாயம் மற்றும் போக்குவரத்து நெரிசலை திட்டமிடுவதற்கு டிஜிட்டல் ட்வின் என்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநகராட்சியின் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கான 2026-2027 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மேயர் பிரியா தாக்கல் செய்தார். அதில் சென்னையில் ஜார்ஜ் டவுன், கத்திவாக்கம், துறைப்பாக்கம், பள்ளிக்கரணை, ராமாபுரம், நங்கநல்லூர், ஆதம்பாக்கம், மடிப்பாக்கத்தில் உள்ள பேருந்து பணிமனைகள் 110 கோடி ரூபாய் மதிப்பில் மறு வடிவமைப்பு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வெள்ள அபாயம் மற்றும் போக்குவரத்து நெரிசலை திட்டமிடுவதற்கு நகர்ப்புற தரவு களஞ்சியம், உள்கட்டமைப்பு மேலாண்மை, மென்பொருள் மூலம் டிஜிட்டல் ட்வின் என்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், அண்ணாநகர், தியாகராய நகர், நுங்கம்பாக்கம், அடையாறு, பெசன் நகர் போன்ற இடங்களில் மின் வாகன மின்னேற்ற நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடற்கரைகளை இணைக்கும் வகையில் சாத்தியமுள்ள வழித்தடங்களில் 25 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபாதை மற்றும் மிதிவண்டி பாதை அமைக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மெரினா கடற்கரையில் கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரை ரோப்கார் வழித்தடங்கள் அமைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மெரினா, பெசன் நகர், வண்ணாரப்பேட்டை, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட 20 இடங்களில் ஸ்மார்ட் பார்க்கிங் மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பள்ளிகளுக்கு பாதுகாப்பான வழித்தடங்கள், 40 கோடி ரூபாய் மதிப்பில் பன்முக போக்குவரத்து ஒருங்கிணைப்பு அமைக்கப்படும் என்றும் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் 50 விளையாட்டு திடல்கள் 20 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் 7.5% இடஒதுக்கீடு தொடர்பான விவாதத்தின் போது அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். தமிழக சட்டப்பேரவையில் 7.5% இடஒதுக்கீடு, அம்மா உணவகம் மற்றும் கல்வி திட்டங்கள் குறித்து ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி இடையே காரசார வாக்குவாதம் ஏற்பட்டது.
பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர் KP முனுசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் EPS முதலமைச்சராக இருந்தபோதுதான் 7.5% இடஒதுக்கீடு கொண்டுவரப்பட்டதாக கூறினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், 7.5% இடஒதுக்கீடு கோரிக்கையை முதலில் வைத்தவர் தற்போதைய முதலமைச்சர் தான் என்றார். அப்போது அமைச்சர் உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறுவதாக கூறி அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து உறுப்பினர்கள் தங்களது இருக்கைக்கு செல்லாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு எச்சரித்தார். தொடர்ந்து பேசிய KP முனுசாமி, மாணவர்கள் உயர்வதற்கான மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை அதிமுக கொண்டு வந்தது என்றார். கடந்த ஆட்சியில் நிறுத்தப்பட்ட மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை இந்த அரசு தற்போது முறையாக செயல்படுத்துவதாக அமைச்சர் கோவி செழியன் கூறினார். தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சென்னை சாந்தம் உட்பட பல இடங்களில் அம்மா உணவகம் முடக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் KN நேரு, கடந்த ஆட்சியில் ஒதுக்கப்பட்டதை விட கூடுதலாக நிதி ஒதுக்கி சிறப்பாக நடத்தி வருவதாக கூறினார். EPS படம் போட்ட புத்தக பைகளை கூட மாணவர்களுக்கு மாற்றாமல் வழங்கிய பெருந்தன்மை திமுக அரசுக்கு உண்டு என அமைச்சர் சேகர் பாபு கூறினார். சென்னையில் நடந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் சென்னை சுவாமி சிவானந்தா சாலையில் செவ்வாய்க்கிழமையன்று போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட போது மாற்றுத்திறனாளிகள் சங்க பொதுச் செயலாளர் ஜான்சி ராணியை காவல்துறையினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில முன்னாள் செயலாளர் K. பாலகிருஷ்ணன் மனைவி ஆவார். அவர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி கட்சித் தலைவரின் மனைவியே காவல்துறை தாக்குதலுக்கு ஆளாகும் நிலைதான் இன்று இருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். மேலும் மாற்றுத்திறனாளிகள் மீதான அடக்குமுறை நடவடிக்கைகளை முழுமையாக கைவிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அல்லது மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை இந்தியா கூட்டணியின் தலைவராக்க வேண்டும் என உத்தவ் தாக்கரே தரப்பு சிவசேனா வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான சாம்னாவில் வெளியான கட்டுரையில், பாஜகவின் ஆதிக்கத்தை வீழ்த்த வேண்டுமானால் இந்தியா கூட்டணி தங்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை களைய வேண்டும் என்றும், மு க ஸ்டாலின் அல்லது மம்தா பானர்ஜி போன்ற ஒரு வலிமையான தலைவரை இந்தியா கூட்டணியின் தலைவராக இப்போதே அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. மேலும் ராகுல் காந்தி தீவிரமாக போராடினாலும் காங்கிரஸ் கட்சிக்குள் மூத்த தலைவர்களிடையே நிலவும் முரண்பட்ட கருத்துக்கள் கூட்டணிக்கு பலவீனத்தை தருவதாகவும், கேரளா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் கூட்டணி கட்சிகளே தங்களுக்குள் மோதிக்கொள்வது பாஜகவிற்கே சாதகமாக முடியும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத உணர்வுகளை முன்வைத்து அரசியல் செய்யும் தற்போதைய அரசை எதிர்கொள்ள தேர்தல் வரும் வரை காத்திருக்காமல் ஒரு தெளிவான தலைமையின் கீழ் அணிதிரள்வது காலத்தின் கட்டாயம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதே கருத்தை சில நாட்களுக்கு முன்னர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் வலியுறுத்தியிருந்தார். இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்க மு க ஸ்டாலினால் மட்டுமே முடியும் என்றும் அவர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியா கூட்டணியின் தலைவராக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நியமிக்கலாம் என்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயரின் கருத்துக்கு திருமாவளவன், சீமான், கார்த்தி சிதம்பரம் ஆகியோர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மணிசங்கர் ஐயர் தமிழ்நாடு முதலமைச்சரை இந்தியா கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யணும்னு 2 நாளுக்கு முன்பு சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு நல்ல கோரிக்கை. அவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். அவங்க கூட்டணியில் இருக்கிறதுலே வலுவாக இருக்கிறது அவர் தான். 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காரு. அவங்களுக்கே 10 உறுப்பினரை கொடுத்துருக்கிறார். வேற எந்த மாநிலத்திலையும் அவங்களுக்கு அவ்வளவு வலு இல்லை. பிரதான அரசியல் கட்சி தவிர மற்ற அரசியல் கட்சியின் சார்பாக கன்வீனரை போடுறதுல ஒரு உண்மை இருக்கிறது. அதை போட்டிருக்கலாம், போட அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு போன தடவை நிதிஷ்குமார் ஒரு தடவை இந்த கூட்டணிக்குள்ள வரும்போது அவரை ஒருங்கிணைப்பாளராக போட்டிருக்கலாம். இல்லாட்டி அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜியை போட்டிருக்கலாம், இல்லைனாக்கா உத்தவ் தாக்கரேயை போட்டிருக்கலாம், இல்லைனாக்கா திரு ஸ்டாலின் அவர்களை போட்டிருக்கலாம், முதலமைச்சர்களாக இருந்த மற்றவர்களை போட்டிருக்கலாம், ஒரு ரொட்டேஷன் பேசிஸ்லையும் போட்டிருக்கலாம். நான் கேட்குற கேள்வி, அதுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்லுங்கள்? நீட்டு தேர்வில் நீங்கள் கூட்டணி வச்சிருக்கிற இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து என்ன, நிலைப்பாடு என்ன சொல்லுங்கள்? நீட் தேர்வு விலக்கு விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன்வைத்த கேள்விதான் இது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், தான் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு நிதி உதவி வழங்க மாட்டேன் என்றும் தமிழ்நாட்டை கடன்கார மாநிலமாக மாற்ற மாட்டேன் என்றும் தெரிவித்தார். ஆனால் விஜய் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வார் என்றும் வினவினார். இப்போ இதே என் தம்பி ஒரு தடவை ஆட்சி அமைச்சிருந்து, ஒரு தடவை 5 ஆண்டு கால ஆட்சியில் இருந்து ஆட்சி நடத்திட்டு அடுத்த முறை இப்படி ஒரு அழைப்பு கொடுக்குறாருன்னா எல்லாரும் போவாங்க. ஆனால் ஆட்சிக்கே வராத, தேர்தலே நிற்காத ஒருவர் அழைக்கும் போது நம்பிக்கைக்குரியதாக இருக்காது. நீங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்குற அளவுக்கு தூய்மையான நேர்மையான கட்சிகள் இருந்தால் நீங்கள் ஏன் கட்சி ஆரம்பிச்சீங்க?
வயது, அரசியல் அனுபவம் என எல்லாவற்றிலும் தான் மூத்தவன் என்றும் தனது தலைமையை ஏற்பதாக இருந்தால் விஜய் கூட்டணிக்கு வரலாம் என்றும் சீமான் தெரிவித்தார். திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் குழுக்களை நியமித்துள்ளன. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் கூட்டணி கட்சிகளுடன் வரும் ஞாயிறு முதல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக திமுக அறிவித்துள்ளது. அதன்படி திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் அக்கட்சியின் மாநில தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில் ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி, முன்னாள் எம்பி அப்துல் ரஹ்மான் உட்பட 5 பேர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் 4 பேர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. போட்டியிடக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தி போட்டியிட வேண்டும் என்பதையும் மாநில குழு என்பது முடிவு செய்திருக்கிறது. ஆகவே திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழுவின் முன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேச்சுவார்த்தை குழு கூடுதலான தொகுதிகளை பெறுவதற்கு, குறிப்பாக இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் பெற வேண்டும் என்று மாநில குழு முடிவு செய்திருக்கிறது. விரைவில் இவ்விரண்டு கட்சிகளுடனும் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்டிஏவில் லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்த்தால் தவேகாவுடன் சேர்ந்து தேர்தலை சந்திப்போம் என முதலமைச்சர் ரங்கசாமி திட்டவட்டமாக தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி காரைக்கால் சென்ற மத்திய அமைச்சர் அமித் ஷா என்ஆர் காங்கிரஸ் உடனான கூட்டணியை உறுதி செய்தார். இதனைத் தொடர்ந்து தொகுதி பங்கீடு குறித்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தேசிய ஜனநாயக கட்சி தயாராகி வருகிறது. அதன்படி கடந்த தேர்தலில் போட்டியிட்டு 16 தொகுதிகளில் போட்டியிட தீர்மானித்துள்ள என்ஆர் காங்கிரஸ் சில தொகுதிகளை மாற்ற முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா திடீரென சந்தித்து பேசினார். நிர்வாகிகளின்றி நடைபெற்ற இந்த சந்திப்பில் பிரதமரின் வருகை தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. அப்போது கூட்டணியில் சார்லஸ் மார்டினின் லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்க்கக்கூடாது என்றும், மீறி சேர்த்தால் விஜயின் தவேகாவுடன் சேர்ந்து தேர்தலை எதிர்கொள்வோம் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி திட்டவட்டமாக தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி தவேகாவுடன் சேர்ந்து புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் 20 தொகுதிகளிலும் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிட முடிவெடுத்துள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தொண்டியாலம் கிராமத்தில் நடமாடக்கூடிய இந்த சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தொண்டியாலம் கிராமத்தில் நேற்று இரவு சிறுத்தை ஒன்று நடமாடியது அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள அந்த பொதுமக்கள் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோன்று கோவை தடாகம் வரப்பாளையத்தில் கார்த்தியேயன் என்பவரின் தோட்டத்திற்குள் யானை ஒன்று புகுந்தது. தோட்டத்தின் உரிமையாளர் மின்விளக்கை ஒளிர வைத்ததால் யானை அச்சமடைந்து வனப்பகுதியை நோக்கி சென்றது. குடியிருப்பு பகுதி மற்றும் விளைநிலங்களுக்கு உணவு தேடி யானைகள் வருவது தொடர்கதையாகி வருவதாக அந்த பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கிறிஸ்தவர்களின் 40 நாள் தவக்காலம் சாம்பல் புதன் நாளான நேற்று தொடங்கியது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவைப்பாடுகளை தியானிக்கும் வகையில் உலகெங்கும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சாம்பல் புதனை அனுசரிக்கின்றனர். அதன்படி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் கடந்த ஆண்டு குருத்து ஞாயிறு தினத்தில் தேவாலயங்களில் இருந்து வீட்டிற்கு கொண்டுவரப்பட்ட சிலுவை வடிவ குருத்தோலைகளை கிறிஸ்தவர்கள் மீண்டும் ஆலயத்திற்கு கொண்டு சென்று எரித்தனர். திருப்பலியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பங்கு தந்தைகள் மற்றும் அருட்சகோதரிகள் குருத்து எரித்த சாம்பலை எடுத்து அனைவரது நெற்றியிலும் சிலுவை வடிவத்தில் வரைந்து திருநீற்று புதனை அனுசரித்தனர். புகழ்பெற்ற வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயம், தூத்துக்குடி லூர்தமால்புரம் லூர்து அன்னை ஆலயம் உள்ளிட்ட ஆலயங்களில் பக்தர்கள் குவிந்தனர். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் தொடங்கிய நிலையில் அடுத்த 40 நாட்களுக்கு நோன்பிருந்து ஆலயத்தில் மாலைதோறும் நடக்கும் சிறப்பு பிரார்த்தனையில் கிறிஸ்தவர்கள் பங்கேற்பர். குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் சிலுவை பாதை நடைபெறும். பின்னர் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள் புனித வெள்ளியாக அனுசரிக்கப்படும் நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்படும். நடப்பாண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் புதிய ஏஐ ஃபேக்டரி தொடங்க டெல்லியில் நடைபெறும் மாநாட்டில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. முன்னணி கட்டுமான நிறுவனமான L&T மற்றும் உலகின் மிகப்பெரிய சிப் தயாரிப்பு நிறுவனமான NVIDIA ஆகிய இரு நிறுவனங்களும் இணைந்து சென்னை அருகே ஸ்ரீபெரும்புதூரில் பிரம்மாண்ட AI ஃபேக்டரி எனப்படும் செயற்கை நுண்ணறிவு உட்கட்டமைப்பை உருவாக்க ஒப்பந்தம் செய்துள்ளன. டெல்லியில் நடைபெற்று வரும் AI மாநாட்டில் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூரில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் L&T கிளவுட்ஃபினிட்டி தரவு மையத்தின் ஒரு பகுதியாக அதிநவீன NVIDIA GUP கட்டமைப்புகள் நிறுவப்பட்டு இதன் திறன் 30 மெகாவாட் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. NVIDIA
CPU என்பவை கணினியின் முக்கியமான பாகமாகும். இது ஒரு நொடியில் பல கோடி கணக்குகளை செய்து AI மென்பொருட்களை மின்னல் வேகத்தில் இயக்க வைக்கும். 300 ஏக்கர் பரப்பளவில் அமையவிருக்கும் இந்த AI மையம் இந்தியாவின் முக்கியமான தரவுகள் மற்றும் தகவல்கள் வெளிநாடுகளுக்கு செல்லாமல் இந்தியாவிற்குள்ளேயே பாதுகாப்பாக சேமிக்கப்பட்டு செயல்படுத்தப்படும். சென்னை போன்று மும்பையிலும் AI தரவு மையம் அமைக்க L&T மற்றும் NVIDIA இடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பஞ்சாபில் நடந்த திருமண நிகழ்வில் மணப்பெண் மீது லட்சக்கணக்கான ரூபாய் நோட்டுகள் வீசப்பட்டதாக பரவிய வீடியோ விவாத பொருளாகியுள்ளது. பஞ்சாபின் டான்டரன் மாவட்டத்தில் உள்ள பட்டி என்ற இடத்தில் கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினத்தன்று ஒரு திருமணம் நடைபெற்றது. மணமகன் ஆஸ்திரேலியாவில் லாரி தொழில் செய்து வருகிறார். இந்த திருமணத்தில் பஞ்சாபி கலாச்சாரப்படி மணமக்களை வாழ்த்தி பணத்தை காற்றில் வீசி எறியும் சடங்கு நடைபெற்றது. அப்போது எடுக்கப்பட்ட வீடியோவில் மணப்பெண் மேடையில் நிற்க அவரை சுற்றி பணத்தாள்கள் சிதறி கிடப்பது போன்ற காட்சிகள் வெளியாகின. சுமார் 8.5 கோடி ரூபாய் மதிப்பிலான ரூபாய் தாள்கள் மணமகள் மீது மழையாக பொழியப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் எதிர்மறையாக விமர்சனங்கள் எழுந்தன. இதுகுறித்து விளக்கமளித்த மணமகனின் சகோதரர் சிக்கந்தர், காற்றில் வீசப்பட்ட மொத்த தொகை சுமார் 2 லட்சம் முதல் 4 லட்சம் ரூபாய் மட்டுமே என்று கூறினார். பஞ்சாபி திருமணங்களில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் தீய சக்திகளை விரட்டவும் பணத்தை வீசுவது ஒரு பாரம்பரிய வழக்கம் என்றும் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு மிகைப்படுத்தப்பட்ட தகவல்கள் பரப்பப்பட்டுள்ளதாகவும் விவரித்தார். Walking easily, but so casually. Low key, locked in metal leaf, that's a guarantee. Talk to me, numbers never lie, add it up, that's me. முல்லை முள்ளால் எடுக்கும் பழமொழிக்கு ஏற்ப ரீல்ஸுக்காக வாகன ஓட்டிகளை அச்சுறுத்திய இளைஞரை கைது செய்து ரீல்ஸ் வெளியிட்டுள்ளது டெல்லி காவல்துறை. டெல்லியைச் சேர்ந்த துஷார் புனியா என்ற இளைஞர் தனது மோட்டார் சைக்கிளில் அதிவேகமாக சென்று சாலையில் ஓடிக்கொண்டிருக்கும் பேருந்துகள் மற்றும் பிற வாகனங்களின் கதவுகளை திடீரென திறந்துவிட்டு அதனை வீடியோ எடுத்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றி வந்தார். பதிவு எண் இல்லாத இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தி போக்குவரத்து விதிகளை துச்சமாக மதித்து அவர் செய்த இந்த செயல் கடும் கண்டனத்திற்குள்ளானது. இந்த வீடியோ குறித்து டெல்லி காவல்துறையின் நியூ உஸ்மான்பூர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜேந்தர் குமார் தலைமையிலான தனிப்படையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டது. ஆதாரங்களின் அடிப்படையில் கஜூரி காஸ் பகுதியைச் சேர்ந்த துஷார் புனியாவை போலீசார் கைது செய்து அவரது பைக்கையும் பறிமுதல் செய்தனர். தவறு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையுடன் அல்லு அர்ஜுன் நடித்து வரும் புதிய படத்தின் தீம் மியூசிக்கை இணைத்து வீடியோவாக பதிவிட்டுள்ளனர். இந்துக்கள் குறைந்தபட்சம் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று RSS தலைவர் மோகன் பகவத் வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய மோகன் பகவத் இந்துக்களின் எண்ணிக்கை சரிந்து வருவதாக கூறினார். எனவே இந்து சமூகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்துக்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றாலும் விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம் என்றும் அவர் கூறினார். ஊடுருவல்கள் கவலை அளிப்பதாக கூறிய மோகன் பகவத் அவர்களை கண்டறிந்து நாடு கடத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடாது என்றும் கூறினார். ஆய்வுகளின்படி ஒரு குடும்பத்தில் 3 குழந்தைகளுக்கு கீழ் குழந்தைகள் இருந்தால் அந்த சமூகம் எதிர்காலத்தில் இல்லாமல் போய்விடும் என்று கூறப்படும் நிலையில் இந்து குடும்பங்கள் ஒவ்வொன்றும் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் திருமணத்தின் நோக்கம் என்பது சொந்த விருப்பங்களை தீர்ப்பதற்கானது மட்டுமல்ல, சந்ததிகளை வளர்ப்பதற்கும் தான் என்பதை புதிதாக திருமணம் செய்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். புறநகர் மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட உள்ள நிலையில் ராயபுரம் முதல் கிடாம்பாக்கம் செங்கல்பட்டு வரை கூடுதலாக 50 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணி காரணமாக வரும் பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு மார்க்கத்தில் இயக்கப்படும் ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் கூடுதல் பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே ராயபுரம் தற்காலிக பேருந்து நிலையத்தில் இருந்து தாம்பரம் கிடாம்பாக்கம் வழியாக கூடுவாஞ்சேரி வரை தடம் எண் E18இல் 16 பேருந்துகளும், கிடாம்பாக்கம் வரை தடம் எண் 18A-இல் 28 பேருந்துகள் என மொத்தமாக 44 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தெற்கு ரயில்வே அறிவிப்பை அடுத்து பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை ராயபுரம் தற்காலிக பேருந்து நிலையத்தில் இருந்து 35 பேருந்துகள் கிடாம்பாக்கம் வரையும், பல்லாவரத்தில் இருந்து தாம்பரம் வழியாக செங்கல்பட்டு வரை 15 பேருந்துகள் என மொத்தம் 50 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயணிகளின் தேவைக்கு ஏற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் புகழ்பெற்ற இசை ஆளுமைகள் வாழ்ந்த தெருக்களுக்கு அவர்களின் பெயர்களை சுட்டி புதிய பெயர் பலகைகளை முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அந்த வகையில் ஆழ்வார்பேட்டையில் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் வாழ்ந்த
டிமாண்டி சாலைக்கு அவருடைய பெயர் சூட்டப்பட்டது. எங்களுக்கு அது வந்து அப்பா பேர் சொல்லி அவர் பிள்ளைங்க சொல்றது எங்களுக்கு பெரிய பாக்கியம். இன்னும் பல ஆண்டுகள், பல நூற்றாண்டுகள் அந்த பேர் இருக்கும்போது நம்ம சந்ததிகள், அதுக்கான ஜென்ரேஷனுக்குலாம் இது யாரு என்னன்னு கேட்க தோணும். அதுக்கு வழிவகுத்த தமிழக அரசுக்கு எங்களுக்கு நன்றி. சென்னை மந்தவெளிப்பாக்கம் கிழக்கு வட்ட சாலைக்கு இசை செல்வர் சீர்காழி கோவிந்தராஜன் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நல்ல இசை பாதையை அந்த வழியா போறவங்க எல்லாம் அவர் பேரை பார்த்தோன்னு, ஓஹோ நல்ல பாட்டுல பாடுவாரு, ரொம்ப மனிதாபிமானன் பேர் வாங்கினவராச்சே, ரொம்ப பண்பாளர்னு இசைத்துறையில் பேர் வாங்கினவராச்சேன்னு அவர்கள் எல்லாம் போற்றி அதை பின்பற்றக்கூடிய வகையில் இந்த சாலையை பெயரிடுதல். அதே போதில் நாட்டின் 3வது தெருவிற்கு தமிழ் திரையுலகின் முதல் பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன் பெயர் சூட்டப்பட்டது. வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய். மந்திரிகுமாரி படம் கலைஞர் ஐயா அவர்களும் எங்கள் தகப்பனாரும் ஒரே நேரத்தில் புகழேனை உச்சிக்கு போன பாடல். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள திராவிட களஞ்சியத்தின் கீழ் 7 புத்தகங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்களில் மு.க. ஸ்டாலின் சாம்பியன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸாக திகழ்வதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற சாம்பியன் ஆஃப் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்திய அரசியலின் சிறந்த கோச் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு புகழாரம் சூட்டினார். மக்கள் பணியில சிறந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புடன் சாதிச்சு இன்னைக்கு இந்திய அரசியலே ஒரு சிறந்த கோச்சாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் சிங்கிள் டிஜிட் இருக்கும்பொழுது நம்முடைய தமிழ்நாடு மட்டும் டபுள் டிஜிட் growth. அந்த வகையில் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ்ல நம்முடைய சீஃப் மினிஸ்டர் அவர்கள் ஒரு சாம்பியன் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டியளித்தவர், உதயநிதிக்கு அடுத்த ஆட்சியிலும் விளையாட்டுத்துறை ஒதுக்க வேண்டும் என முதலமைச்சரிடம் வீரர்கள் கோரிக்கை வைத்தது குறித்து பதிலளித்தார். நீங்கள் தான் விளையாட்டுத்துறை அமைச்சராக வேண்டும் என உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? முதலமைச்சராக முடிவெடுப்பாங்க, நான் எப்படி முடிவெடுக்க முடியும்? முன்னதாக துணை முதலமைச்சர் உதயநிதியுடன் வீரர்கள் குழுவாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தமிழ்நாடு அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை முதல்வருக்கு துதிபாடக்கூடிய பட்ஜெட் என பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். சென்னையில் பாட்டாளி தொழிற்சங்க பேரவையின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய பாமக தலைவர் அன்புமணி, திமுக ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், ஊராட்சி மன்ற செயலாளர்கள் என அனைவரும் போராட்ட கடத்திற்கு வந்துவிட்டதாக கூறினார். தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட் முதல்வருக்கு துதிபாடும் பட்ஜெட் என விமர்சித்த அவர், கடனை வாங்கி கடன் செலுத்துவதுதான் விடியல் ஆட்சியா என வினவினார். 4,56,000 கோடி கடன் 74 வருஷமா, 5 வருஷத்துல 4,96,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் 10 லட்சம் கோடி கடன்ல தத்தளித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. இது நேரடி கடன். இது இல்லாத பொது நிறுவனங்கள், போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, நெடுஞ்சாலை துறை, இதெல்லாம் போக்குவரத்து துறையில 5 லட்சம் கோடி கடன். ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் 15 லட்சம் கோடி கடன்ல தத்தளித்து கொண்டிருக்கிறது. தேர்தலை கருத்தில் கொண்டு மகளிர் உரிமை தொகையாக 5,000 ரூபாய் கொடுக்கப்பட்டதாகவும் அன்புமணி குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் தொகுதி வாரியாக 3 நிலை வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் பாஜக களம் இறங்கியுள்ளது. அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை விரைவில் இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதி பங்கீடு இறுதியானதும் ஒவ்வொரு தொகுதியிலும் A, B, C என 3 பெயர்களை கொண்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக தயாரிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள முக்கிய வேட்பாளர், மாற்று தேர்வாக உள்ள 2ஆம் நிலை முகம், கடைசி நேர மாற்றங்களுக்கானவர் என 3 பேரை பாஜக தேர்வு செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக முன்னாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், சமூக ஆதரவு கொண்டவர்கள், இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த தேர்தலின் வாக்கு வித்தியாசம், எதிர்ப்பு அலை போன்ற காரணிகளை அடிப்படையாக கொண்டு வேட்பாளர் தேர்வு நடைபெறும் என கூறப்படுகிறது. மைக்கேல்பட்டி பள்ளி மாணவி தற்கொலை விவகாரத்தில் முதலமைச்சரிடம் அண்ணாமலை நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூர் மைக்கேல்பட்டியில் பள்ளி மாணவி தற்கொலைக்கு மதமாற்றம் காரணம் இல்லை என உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ இறுதி அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக நியூஸ் 18க்கு பேட்டியளித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, பாஜக தலைவர்களின் மூக்கு அறுபட்டிருப்பதாக சாடினார். இதை எப்படியாவது சாதிய பிரச்சனையா மாத்தலாமா, மத பிரச்சனையா மாத்தலாமா, தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தலாமா, மதமாற்றம் செய்கிறார்கள் அண்ணாமலை எடுத்தார். இப்போ அண்ணாமலை ஊரா போயிட்டு இதை கூவி கூவி வியாபாரம் பண்ணார். அரசியல் வியாபாரம் என்ன பண்ணலாமான்னு அண்ணாமலை நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும். தமிழ்நாட்டு மக்களிடமும் தமிழ்நாடு அரசிடமும் மாண்புமிகு முதலமைச்சரிடமும் நிபந்தனையற்ற மன்னிப்பு அண்ணாமலை கேட்கணும். தமிழ்நாட்டில் கலவரத்தை உண்டாக்கி அண்ணாமலை குளிர்காய நினைத்ததாகவும் செல்வ பெருந்தகை விமர்சித்தார்.